சகல என்னாச்சுங்க? எல்லாம் ஓகே தானே? என்ன சகல நீ சொல்லி எந்த பிளான் சொதப்பிருக்கு? நீ சொன்ன மாதிரியே ரவுடிங்களை செட் பண்ணி அந்த பார்வதி இருக்கிற வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேசி வச்ச மாதிரி அந்த ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அந்த பார்வதியை வந்து மிரட்டி என்னை பத்தி விசாரிக்கிற மாதிரி ஒரு டூப் விட்டானுங்க. அந்த பார்வதி என்ன காட்டி கொடுக்காம இருந்துச்சுப்பா சகல. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு பணத்தை எடுத்து கொடுத்த. அந்த பார்வதி அப்படியே ஆடி போச்சுப்பா 500 ரூபா கட்ட பார்த்ததுமே. அதுக்கப்புறம் நீ கொடுத்த பணப்பொட்டி அப்படியே கீழே போடுற மாதிரி நான் போட்டேன். அவ்வளவுதான், அவ பிளாட். நான் துபாய்க்கு போறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நானும் துபாய்க்கு போறேன்னு சொல்லுது. நான் ஏன் கூட வந்துறியான்னு கேட்டா யோசிக்காம சரின்றுச்சுப்பா. எனக்கு ரோகிணி முகம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போச்சுப்பா. அப்படியே குப்புன்னு வெறுத்துருச்சு. நல்ல வேலை அவ பார்க்கல. இந்த லேடிக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வரல? சந்தேகமா சகல? இப்ப மட்டும் துபாய் வேணா வா துருக்கி போலான்னு சொல்லியிருந்தா வா போலான்னு கிளம்பி வந்திருக்குப்பா என் கூட. சரிங்க, நாளைக்கு அவங்க வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டாலே போதுங்க. ஏன் சகல? அந்த பார்வதி பத்தி தான் எல்லா டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்கேப்பா, அது போதாதப்பா? இல்லைங்க, அவங்களுக்கு எதிராக சாட்சியை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறது பெருசு இல்லை. எல்லாரும் முன்னாடி மாமாக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு கூசாம போய் சொன்னாங்களே, அதே இடத்துல வச்சு மாமாக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம நிரூபிக்கணுங்க. அதாங்க சரியா இருக்கும். சகல, இவ்வளவு உயிரை கொடுத்து யோசிச்சு ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். நம்ம உழைப்பும் நம்பிக்கையும் சத்தியமா சொல்ற வீண் போகவே போகாது சகல. எப்படியோங்க, மாமா கலச பூஜையில் உட்காரும்போது ஒரு மேல எந்த பழியும் இருக்கக்கூடாது. அது போதுங்க எனக்கு. சொல்லு ரேவதி, மாமா எப்படி இருக்காரு? எதுவும் சாப்பிட்டாரா? அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு மாமா. நாங்க சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிட வரவே மாட்றாரு. அப்பா இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல மாமா. நடந்த விஷயத்தை நினைச்சு அப்செட் ஆயிருப்பாரு. நடந்த விஷயத்தால இல்ல மாமா, அம்மா பேசினதை அப்பாவால ஏத்துக்கவே முடியல. சரி, நான் மாமா கிட்ட பேசுறேன். சரிங்க மாமா. அப்பா சொல்றது கேளுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா யாருக்கா? கார்த்தி தான் ஃபோன் பண்றாரு. பேசுக்கா பேசு. அந்த நல்லவரு எப்படியோ நம்ம அப்பாவை நல விசாரிக்க தான் ஃபோன் பண்ணிருப்பாரு. எடுத்து பேசு. ஹலோ கார்த்தி, சொல்லுங்க. ரோகிணி, மாமா எப்படி இருக்காரு? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. சரி, மாமா கிட்ட ஃபோன் கொடுங்க, நான் பேசுறேன். அப்பா, கார்த்தி உங்ககிட்ட பேசணுமா? அந்த பொண்ணு யாரு, என்ன, எதுக்காக இப்படி பண்ணா, அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இப்படி எல்லா விபரத்தையுமே தேடி நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. என்னோட வருத்தமெல்லாம் என்னன்னா, உங்க அத்தை என்ன சந்தேகப்பட்டா மாப்ள, அதான். புரியுது மாமா, ஆனா அத்தைக்கு உங்க மேல இருக்க கோவம் கண்டிப்பா சந்தேகத்தில் வந்ததா இருக்காது. அவங்க உங்க மேல போட்ட பழி, அதுக்காக அவங்க ஊர் முன்னாடி காட்டின ஆதாரம், அதுக்காக அவங்க சொன்ன அடையாளம், அதை ஊர்க்காரர் சோதனை போட்டது, இதெல்லாம் உங்க மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கான்னு எனக்கு புரியுது மாமா. இதெல்லாம் அத்தையும் யோசிச்சிருப்பாங்கல்ல. இதை பத்தி இப்படி பேசுறது, இப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம தான் அதை கோவமா வெளிக்காட்டியிருக்காங்க. அத்தை உங்களை நம்பாமலாம் இல்லை மாமா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுமாப்ல. இல்லை மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். நாளைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் அத்தையும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பாருங்க. இப்போ தயவு செஞ்சு சாப்பிடுங்க மாமா, ப்ளீஸ். சரி மாப்ள, நான் சாப்பிட்றேன். சரிங்க மாமா, நீங்க ரோகிணி கிட்ட ஃபோன் கொடுங்களா? சொல்லுங்க. ஏங்க, மாமா சாப்பிடலன்னா நீங்க 3 பேரும் அவரை சமாதானப்படுத்தி ஊட்டி விடுங்க. அவர் கண்டிப்பா சாப்பிடுவாரு. புரியுதுங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். அப்புறம் நீங்க அவரை தனியா விடாதீங்க, அவர் கூடவே யாராவது இருங்க. அப்பா கூடவே தான் இருக்கும். சரிங்க.
மாமாவே சொல்லிட்டாருல்ல, இனிமே அடம் பிடிக்காம சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்கப்பா. கொடு. படிச்சு பாருங்க. தம்பி சொன்னது சரிதான் போலயே. இதுக்கு நீ என்னம்மா சொல்ற? இந்த தம்பி சொல்ற மாதிரி இதுல இருக்க விஷயம்லாம் உண்மைதானே? ஆமாங்க ஐயா, நான் முன்னாடி அப்படி பண்ணது உண்மைதான். அவன் நிஜமாவே தப்பு பண்ணான். அதனாலதான் அவன்கிட்ட இருந்து நான் பணம் வாங்கினேன். எப்ப இவர் என் கூட பழக ஆரம்பிச்சாரோ அப்பையில இருந்து இவரை மட்டும் தான் நான் நம்பி வாழ்றேன். அப்போ நீ ஒருத்தனை ஏமாத்தி பணம் வாங்கினது உண்மை அப்படித்தானே? அதெல்லாம் முன்னாடியே நடந்ததுன்னு சொல்லிட்டேனுங்க ஐயா. ஏன் பெரியவர, அந்த பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட காசு வாங்குனுச்சு, வாங்கல, அதனால இந்த பஞ்சாயத்துக்கு பணம் வந்துச்சு. நீங்க எல்லாரும் கூடி இருக்கிறது இந்த ராஜராஜனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். அதை நிரூபிக்க தான் இந்த தம்பி டைம் வாங்கிட்டு போனாரு. இப்ப இந்த பேப்பரை காட்டி அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிராது அது கிடையாது. இதெல்லாம் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை. ராஜராஜன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு இந்த கார்த்திக் தம்பிக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல போல. அதான் பழைய விஷயத்தை தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏப்பா, அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த கார்த்திக் தம்பி அவரோட மாமா தப்பு பண்ணலங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட கொண்டு வரலையே. இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? ஊர் பெரிய மனுஷங்க சொல்லுங்க. தம்பி, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். என்கிட்ட வேற எந்த ஆதாரமும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மௌனே இது? தம்பி, அதை கொடுங்க. சொல்லுங்க தம்பி, எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்க? இவங்க சொல்றது உண்மைனா இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு கோயிலை 2 வாட்டி சுத்தி வர சொல்லுங்க. இவங்க எந்த பாதிப்பும் இல்லாம கோயிலை சுத்தி வந்துட்டாங்கன்னா இவங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்.